10th மேக்ஸு உறவுகளும் சார்புகளும் எடுத்துக்காட்டு 1.6 x = 1 2 3 4 y = 2 4 6 8 10 மற்றும் r = 1, 2 2, 4 3, 6 4, 8 எனில் r ஆனது ஒரு சார்பு என காட்டுக. மேலும் அதன் மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இப்போ நமக்கு எக்ஸ் ஒய்ங்கிற 2 செட்டு கொடுத்துட்டாங்க. 2 செட்டுக்கு இருக்கிற ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர் வந்து ஒரு சார்பா அப்படின்னு சொல்லி காட்டணும். அதுக்கப்புறம் மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் 3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு அம்புக்குறி படம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸை எடுத்துக்கலாம். ஒய் கொடுத்துருக்கிற எக்ஸ் செட் எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 4 ஒய் செட் எடுத்து எழுதிக்கலாம். 2 4 6 8 10. இப்போது ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2. அப்போது எக்ஸில் 1லேருந்து ஒய்க்கு 2. அடுத்த செட்டு 2, 4. அப்போது எக்ஸில் 2லேருந்து ஒய்க்கு 4. அடுத்து 3, 6. எக்ஸில் 3லேருந்து ஒய்க்கு 6. அடுத்து 4, 8. எக்ஸில் 4லேருந்து ஒய்க்கு 8. அவ்வளோதான், செட்டு முடிஞ்சு. எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுறு இருக்குது. அதனால் இது வந்து சார்பாகும். அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஒய்யில் ரிலேஷன் இல்லைன்னா அது வந்து சார்பாகாது. இப்போ எல்லா உறுப்புக்கும் நிழல் உரு இருக்குது, அதனால் இது சார்பாகும். அதை எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸின் எல்லா உறுப்புகளுக்கும் ஒய்யில் ஒரே ஒரு நிழலுரு உள்ளது. எனவே ஆறானது ஒரு சார்பாகும். எடுத்து எழுதிட்டோம். ஒரே ஒரு நிழலுரு எக்ஸில் இருக்கிற உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்கணும். 2 நிழலுரு இருந்துச்சுன்னா அது சார்பாகாது. இங்கே வந்து ஒரே ஒரு நிழலுரு தான் இருக்குது, அதனால் இது சார்புன்னு சொல்லி எடுத்து எழுதிட்டோம். அவ்வளோதான். அடுத்து மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மதிப்பகம் எடுத்து எழுதிக்கலாம். மதிப்பகம் வந்து இப்போ எக்ஸில் இருக்கிற உறுப்புகளில் எது வந்து ஒய்யோட ரிலேஷன் ஆகிருக்குதோ அது மட்டும் மதிப்பகம். இங்கே இருக்கிற எல்லா எக்ஸில் இருக்கிற எல்லா உறுப்புமே நிழலுரு இருக்குது, அதனால் இது எல்லாமே மதிப்பகம் தான். அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து துணை மதிப்பகம். ஒய்யில் இருக்கிற எல்லா உறுப்புமே துணை மதிப்பகம். அதை எடுத்து எழுதிக்கலாம். ஒய்யில் இருக்கிற எல்லா உறுப்புமே எடுத்து எழுதணும். ரெண்டு 4 6 8 10. அடுத்து வீச்சகம். வீச்சகம்னா என்னென்னா துணை மதிப்பகத்தில் எதெல்லாம் வந்து உட்கணமாக இருக்குதோ அதெல்லாம் வந்து வீச்சகம். இப்போ எதெல்லாம் வந்து ரிலேஷன் ஆகிருக்குது 2 4 6 8 வரைக்கும் ரிலேஷன் ஆகிருக்குது, அது எல்லாம் வீச்சகம். 10 வந்து வீச்சகத்தில் வராது, ஏன்னா அது வந்து ரிலேஷன் ஆகலை. உட்கணமாக ஒய்க்குள்ளே எதெல்லாம் துணை மதிப்பகத்தில் எது வந்து உட்கணமாக இருக்குதோ அதுதான் வந்து வீச்சகம். இப்போ உட்கணமாக இருக்கிறது 2 4 6 8. அதை எடுத்து எழுதிக்கலாம். 2 4 6 8. அவ்வளோதான். நமக்கு சார்பான்னு கேட்டிருந்தாங்க, சார்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்மு.